இவங்க கொண்டு வர எல்லா பில்லும் ஜனநாயகத்துக்கு எதிராக தானே இல்ல இருக்கு. ஒரு அந்த இடத்தில் நரேந்திர மோடி சட்டமன்றமாகட்டும் இல்ல நாடாளுமன்றமாகட்டும் ஒரு திட்டத்தை ஒரு பில்ல கொண்டு வராங்க, பெரும்பான்மை இருந்தா நிறைவேற்றிடுவாங்க. இது வழக்கமான ஒரு விஷயம் தானே. கொலை பண்றதுக்கு பெரும்பான்மையை ஆதரவு கொடுத்தா நல்லது கரெக்ட்னு சொல்லிடுவீங்களா நீங்க? பெரும்பான்மை இருக்குங்கிறதுக்காக நீங்க எந்த செயலை வேணாலும் செஞ்சிருவீங்களா? பல்வேறு முஸ்லிம் அமைப்புகள் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அப்படின்றாங்க பாஜக. இல்ல அவங்க தானே கிரண் சொல்லிக்கிறாங்க. ரிஜிஜு அவர்கள் நேத்து பேசும்போது பார்த்திருப்பீங்க. ஏங்க அதாவது தன் சக மனித இனத்திற்கு அழிவை உண்டாக்கி குளிர்காயக்கூடிய பிறவிகள் எல்லா இடத்துலயும் இருக்கும். 92 லட்சத்திற்கும் அதிகமானவர் இந்த திருத்த மசோதாவை கொண்டு வரணும்னு வாக்களிச்சிருக்காங்க. எங்களுக்கு கடிதம் வாயிலாக, ஆன்லைன் வாயிலாக, மெயில் வாயிலாக அனுப்பியிருக்காங்கன்னு கிரண் ரிஜிஜு பதிவு பண்றாரு. 92 லட்சம் அதிகமான மக்கள் மெயில் வந்திருக்காங்க. ஆமா, மெயில் வந்திருக்கு. எதிர்கட்சி உறுப்பினர்கள், அதாவது இந்த வக்பு மசோதாவுக்கு எதிராக 232 எம்பிக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. 232 எம்பிக்களும் எத்தனை லட்சத்து மக்களினுடைய பிரதிநிதிகள். அப்போ அந்த பில்லுக்கு எதிராக எத்தனை வாக்கு இருக்கு, ஆதரவாக எத்தனை வாக்கு இருக்குன்னு நம்ம கேட்போம் இல்லையா? கண்டிப்பா. அப்போ நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை இருக்கு அப்படிங்கிறதுக்காகவே பிஜேபி எடுத்துக்கிட்டு வரக்கூடிய ஜனநாயக விரோத மசோதாக்களையும் செயல்பாடுகளையும் எல்லாம் நம்ம ஆதரிக்க கூடாது. அதை யாருமே இங்க ஆதரிக்கல. அவங்களோட 282 ஓட்டு வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காகவே நம்ம ஏத்துக்க முடியாது. அப்போ இப்படி ஜனநாயக விரோத செயல்களை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இந்தியாவை அழித்து கொண்டு இருக்கக்கூடிய பிஜேபி கும்பல்ல இருந்து நரேந்திர மோடி பிரதமரா வந்தானே, இன்னொருத்தர் வந்தா என்ன? இது எல்லாமே இந்தியாவுக்கு ஆபத்து தானே.